நான் விரோதி. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாகச் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதுமில்லை, அவர்களுக்கு கற்பித்ததுமில்லை. அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களை தங்கள் பொய்களினாலும் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு இவர்களை அழைக்கவும் இல்லை, அனுப்பவும் இல்லை. ஆனாலும் இவர்கள் கர்த்தருடைய பெயரை சொல்லி பொய்யான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய பெயரை சொன்னாலும் கர்த்தர் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசன பகுதியில் கர்த்தர் 3 முறை நான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதி என்று சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிறார்கள். இவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை. இவர்களிடத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவியும் இல்லை. இவர்கள் கர்த்தருக்கும் அவருடைய ஆவியானவருக்கும் அந்நியராய் இருக்கிறார்கள். ஆனாலும் உண்மையான தீர்க்கதரிசிகளின் ஆவி தங்களிடத்தில் இருப்பது போல நடிக்கிறார்கள். நல்ல தீர்க்கதரிசிகளைப் போலவே பேச கற்றுக்கொள்கிறார்கள். நல்ல தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகளில் சிலவற்றை இவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டு அங்கும் எங்குமாக பயன்படுத்துகிறார்கள். நல்ல தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை தங்களுடைய சொந்த வார்த்தைகளைப் போல பேசுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தையில் ஜீவனும் இல்லை, தேவனுடைய கிருபையும் இல்லை. ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் இருந்துதான் தங்களுக்கு வந்திருக்கிறது என்று நம்புகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை நல்ல தீர்க்கதரிசிகளின் இருதயங்களில் இருந்து களவாடிக் கொள்கிறார்கள். பொல்லாங்கன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை பறித்துக் கொள்வது போல கள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நல்ல தீர்க்கதரிசிகளிடம் இருந்து பறித்துக் கொள்கிறார்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். மத்தேயு 13:19. கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ஊழியத்தை செய்யும் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களோ கர்த்தர் தங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதாக சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் பேசுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளையும் தங்களுடைய சொந்த வார்த்தைகளையும் கலந்து கலப்பாய் பேசுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளில் சுத்தமில்லை. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய் வார்த்தைகளோ ஒரு பிரயோஜனமும் இல்லாதது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தை ஜீவன் இல்லாதது. கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதியாய் இருக்கிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளின் வாயிலே தம்முடைய வார்த்தையை போடவில்லை. கர்த்தர் அவர்களுடைய நாவுகளை ஆளுகை செய்யவும் இல்லை. இதனால் கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு பிரியமானபடி தங்களுடைய நாவை பயன்படுத்துகிறார்கள். ஜனங்களுக்கு எது பிரியமானது என்பதை கண்டுபிடித்து அதையே கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லிவிடுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்கள் சுயமாய் பேசினாலும் அதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தங்களுடைய சொந்த வார்த்தைகளுக்கு கர்த்தருடைய அங்கீகாரத்தையும் கொடுத்து விடுகிறார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதியாய் இருக்கிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளில் உண்மை இல்லை. அவர்கள் தங்களுடைய சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். சொப்பனங்களோடு மேலும் சில கட்டுக்கதைகளையும் சேர்த்து அதை விவரிக்கிறார்கள்.
கர்த்தருடைய ஜனங்களை தங்கள் பொய்களினாலும் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று இவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே இவர்களுடைய சொந்த கண்டுபிடிப்புகள், இவர்களுடைய சொந்த கற்பனைகள். இவர்களுடைய வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லை. இது இவர்களுடைய கபடான இருதயத்தில் இருந்து வந்திருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய தப்பிதமாகும். இது நம்முடைய பலவீனம். கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மை மோசம் போக்குகிறார்கள். நாம் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மோசம் போய்விடக் கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை. அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யாருக்கு விரோதி? வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி கர்த்தர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி.